الرحمن الرحيم الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் கிருபையால் 11 நாட்களை நோன்புகளை முடித்து விட்டவர்களாக 12வது நோம்பினுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த ஏகனுடைய மாபெரும் கிருபையால் இந்த வருடத்திலே இரத்த சரித்திரம் என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம், ஆய்வு செய்து வருகிறோம். அதிலையும் குறிப்பாக பைத்துல் முகத்தஸ், காசா, பாலஸ்தீனம் இதெல்லாம் சேர்ந்தது தான் அது என்று சொல்ல வேண்டும். அத்தனையும் முள்வாங்கி அதை முழுமையாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அந்த தந்து கொண்டிருப்பதிலே சிறந்தது எது என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று நாம் சொல்கிறோம். எதற்காக சொல்கிறோம் என்றால், மனிதர் என்ற ரீதியிலே என்னிடம் குறை இருக்கும், நிறை இருக்கலாம். குறைகளை என்னிடம் ஒப்படைங்கள், நிறைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் போதுமானவன். இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் நேற்று பார்க்கின்ற போது ஒரு இடத்துல நிப்பாட்டின உடனே இந்த இடத்துல ஏன் நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை உங்கள் மத்தியில் இருந்தது. அதற்கு காரணம் எதுவாக இருந்தது என்றால், அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை எப்படி நீங்கள் சொல்ல போகின்றீர்கள் என்பதை மறுபடியும் கேள்விகளாக. இது ஒரு சிறப்புக்குரியது என்னவென்றால், பேசிய மாத்திரத்திலே அடுத்த நாள் காலையிலிருந்து சில தொலைபேசிகள் வந்து விடுகிறது. உடனே தொடர்பு கொள்கிறாங்க, அதை பற்றி விமர்சனங்கள் செய்கிறாங்க. இதை இப்படி சொல்லியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும், இது இப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறது போல விமர்சனங்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. அல்லாஹ் போதுமானவன். அதுவே சிறப்புக்குரியதாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நிகழ்ச்சியை கொண்டு சேர்க்கிறோம் என்றால் அந்த நிகழ்ச்சி ஆய்வு செய்யப்படவில்லை என்றால், ஏதோ நான் பாட்டில் நடத்துகிறேன், ஏதோ நீங்கள் விதி வந்தது போல் நீங்கள் பாட்டில் கேட்குறீங்க அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்படி அல்ல. முழுமையாக நம்ம புரிந்து தெரிந்து அறிந்து நிகழ்வுகளை நாம் கொண்டு சென்றால்தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் போதுமானவன். அந்த வரலாற்று நிகழ்ச்சியை பொறுத்த மாத்திரத்தில் அதை யூதர்கள் ஜெருசலத்தை பொறுத்த மாத்திரத்தில் உமர் அல்லாஹ் அவர்கள் அந்த உயிர்த்தெழக்கூடிய அந்த தேவாலயத்தை பார்க்கிறார்கள். அந்த தேவாலயத்தை பார்த்தவுடன் அது பக்கத்தில் வந்த உடனே ஃபாதர் என்ன பண்ணுறாரு, அதை பற்றி விளக்குகிறார். அவங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம், பைபிளுடைய நம்பிக்கையின் பிரகாரம் ஈசா நபி அவர்கள் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்கள். அவங்கள சிலுவையில் ஏற்றிடுறாங்க. யூதாஸ் காமித்து கொடுத்தான். சிலுவையை சுமந்தவர்களாக அந்த காட்சி இருக்கு இல்லையா, ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, ஆர்பன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது தலையில் முள்கிரீடம் தலையில் சுட்டப்பட்டிருக்கும். அந்த முள்கிரீடத்தோடு சிலுவையும் சேர்ந்து சுமந்து கொண்டு செல்கின்ற காட்சி. இதையெல்லாம் நம்ம பைபிள் சொல்லக்கூடிய
அந்த வார்த்தையில் பார்ப்பதாக இருந்தால் இந்த படங்களெல்லாம் பார்க்க முடியும். இயேசுவை காமிக்கிறப்ப இதையும் சேர்த்து காமிப்பாங்க. அவர் சிலுவையிலே அறையப்படுகின்ற போது சொன்ன வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சொல்றார், தேவனே தேவ என்னை ஏன் நீர் கைவிட்டீர்? தேவனை பார்த்து அவர் சொல்லப்படுகின்ற வாசகமாக அமைந்திருக்கிறார். தேவன்கிட்ட தன்னுடைய அறைகோலை வைப்பார். என்னை இப்படி கையை விட்டீங்களே, இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்கள் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து என் மீது பெரிய சுமையை சுமத்தி விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிர் பிரியும். 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்பது நம்பிக்கை. 3 நாள் ஆயிடும், அதே இடத்துல அப்படியே அந்த பாடி இருக்கும். 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த பாடி அந்த இடத்துல இருக்காது, அந்த சிலுவையில் இருக்காது. மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அது பெரிய ஆச்சரியமாகவே பார்க்கப்படும், பேசப்படும், எல்லாமே சொல்லப்படும். 40 பேர் தான் சிஷியர்கள். அவரை பின்பற்றிய சிஷியர்கள் மொத்தமே 40 பேர் தான். அந்த 40 பேரும் இதை பிரம்மாண்டமாக பேசுவார்கள். அந்த இடத்துல தான் உமர் ரலியல்லாஹு நிற்கிறாங்க. அந்த உயிர் தெழுந்த அந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. முன்னாடியே கட்டினாங்கன்னு அர்த்தம் இல்லை, பின்னாடி கட்டப்பட்டது. கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி மாறி மாறி வந்தது. மாறி மாறி வர்றப்ப அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த தேவாலயம் கட்டப்பட்டதுக்கு பின்பு அந்த இடத்துல நிற்கிறப்ப தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லப்படுகிறது, இந்த தேவாலயத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ அவங்களுடைய வக்து வந்துடுது. அநேகமாக லோஹர் அல்லது அசர்ன்னு நினைக்கிறேன். அந்த வக்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை. அது வக்து வந்துடுது. வக்து வந்தவுடனே தொழுகிறதுக்கு ஆயத்தப்படுறாங்க. தொழுகணுமே அப்படிங்கிறாங்க. அவர் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, ஏன் அங்கெங்கெல்லாம் போய் தொழுகிறீங்க? இங்கேயே தொழலாமே, இது தூய்மையான இடம், தூய்மையான இடம். நான் இதை எல்லாத்தையும் நான் சரி பண்ணி தர்றேன். நீங்கள் உங்கள் படையோடு நீங்கள் இங்கேயே தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதியை கொடுக்கிறார். ஆனால் அதை பாருங்க, அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஒரு பெரிய மிகப்பெரிய அற்புதமே அதுதான். என்ன மிகப்பெரிய அற்புதம் என்றால், உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இந்த இடத்தில் தொழுகை நடத்தினால், நான் இந்த இடத்துல தொழுகை நடத்தினால் என்ன சொல்வார்கள்? உமர் தொழுகை நடத்திய இடம், முஸ்லிம்களாகிய எங்களுக்குத்தான் இந்த தேவாலயம் சொந்தம் என்று சொல்லிவிடுவார்கள். நான் போட்ட அந்த உடன்படிக்கையை என் கண் முன்னாடி அவர்கள் மீறுவார்கள். என் கண் முன்னாடி அவர்கள் அதை மீறி விடுவார்கள். அநியாயம் நடந்துவிடும். பாருங்க, இங்க எப்படிப்பட்ட அரசன். ஒட்டுமொத்த ஜெருசலம் அவருடைய கையில் வந்துருச்சு, பாலஸ்தீனம் அவருடைய கைகளில் இருக்கிறது. ஆட்சியாளன் கலீஃபா எங்க தொழுதா என்ன? எங்க வேண்டாலும் தொழலாமே, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாச்சே. அப்படிப்பட்ட இடத்துல அவர் சொல்றாரு, இல்ல, நான் தொழுதால் அந்த இடத்தை தங்களுடையது என்று சொல்லிவிடுவார்கள். தொழ மாட்டேங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான ஆட்சியாளன். அதுக்கு ஒரு முன்னோக்கி ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், நீங்க கஅபத்துல்லா போயிருப்பீங்க, நிறைய பேர் உம்ரா பண்ணியிருப்பீங்க, ஹஜ் பண்ணியிருப்பீங்க. பண்ணவங்க அத்தனை பேரும் அந்த அஸ்வத் கல்லை முத்தமிட்டு இருக்கிறீர்களா? அஜில் அஸ்வத், அந்த கல்யாவும் இருக்கா? கருப்பு கல்யாவும் இருக்கா? அது கருப்பு இல்லை, வெள்ளைக்கல். அது முத்தம் போட்டு போட்டு போட்டே கருப்பாயிடுச்சு. அந்த சொர்க்கத்துக்கல், அந்த கல்லை முத்தமிடுவார்கள். அதே மாதிரி போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அதை நோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு கடந்து போயிடும்.
அதை கண்டிப்பாக போய் அந்த இடத்த முத்தமிடணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லலை. ஆனால் முத்தமிட்டார்கள், சஹாபாக்கள் முத்தமிட்டார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முத்தமிட வருகிறார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை முத்தமிட வருகிறார். வருகின்ற போது சொல்கிறாருங்க, அதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அறிந்து கொள், இந்த கல்லை பார்த்து அறிந்து கொள், நீ வெறும் கல், நீ வெறும் கல், என்னுடைய நபி அவர்கள் உன்னை முத்தமிட சொன்னார்கள். நான் எதுக்கு முத்தமிடுறேன் தெரியுதா? என்னுடைய ரசூல் முத்தமிட சொன்னார்கள். சுன்னா நடைமுறை, அதனால முத்தமிடுறேன். உனக்கு கல்லுங்கிறத தவிர வேற எந்த அதிகாரமும் உனக்கு கிடையாது, எந்த சூப்பர்விஷன் பவரும் கிடையாது. இந்த சூப்பர் பவர் இருப்பதாமே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லல. அந்த கல்லுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதா என்றால் அது விண்ணுலகத்திலிருந்து வந்த கல் என்பது வரலாற்று நிகழ்வு. அந்த கல்லை தூக்கி வைக்கிறப்ப தானே நம்ம வரலாற்று பூர்வமாக ஒரு நிகழ்வை பார்க்குறோம். ரசூலுல்லாவுக்கு வஹி வரல, ரசூலுல்லா சின்ன பிள்ளைப்ப 20 வயசு அவங்க. அந்த மாதிரி நேரம் இவங்களுக்குள்ள 4 குளத்துக்குள்ளே சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை வந்துருச்சு? அந்த கல் கீழே விழுந்துருச்சு. அந்த கல், அதாவது இதுலேயும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, கல் கீழே விழுந்துருச்சு. அந்த கல்லுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. கல் கீழே விழுந்துச்சுல்ல, அந்த கல்லுக்கு ஆற்றல் இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? திருப்பி அந்த இடத்துல ஏறி உட்கார்ந்துருக்கணும்ல, உட்காரல. அப்போ கல்லுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவங்களுக்குள்ள சண்டையிட்டு கொள்கிறாங்க, யார் அந்த கல்லை தூக்கி வைப்பது. 4 கோத்திரம் சண்டையிட்டு கொள்கிறது. அந்த நேரத்தில் முடிவு ஒன்று பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து. யார் அதிகாலை தொழுகைக்கு, அவங்கள பொறுத்தவங்களும் தொழுகையை பொறுத்த மட்டும் அந்த எப்படி இருந்ததுங்கிறது கேள்விக்குரியது. யார் வர்றாங்களோ அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்படும். வர்றது யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்த உடனே முஹம்மது நபியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் சித்திக், சாதிக், நல்ல மனுஷன், சரியான மனுஷன், பொய் சொல்ல மாட்டார், அமானத்தை பாதுகாக்கக்கூடியவர், நல்ல வியாபாரி, அவர் தெளிவாக இருப்பார், அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் பாருங்க, ஒரு மதிநுட்பம் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பெரிய படிப்பறிவு பெற்ற பெரிய பண்டிதர் அல்ல, ஆனால் அனுபவ அறிவு பெற்றவர்கள், அனுபவ பாடம் பெற்றவர்கள். நிறைய பேர் நினைக்கிறோம் படிப்பறிவு தான் பெரிய கல்வி என்று நினைக்கிறோம். படிப்புங்கிறது அறிவை வளர்க்க உதவுமே தவிர படிப்பு தான் எல்லாங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? நான் சொல்வதை எல்லாம் கேட்பீங்களான்னு கேட்குறாங்கிறாங்க. அப்போது ஒரு பெரிய போர்வை எடுத்து வர சொல்கிறார்கள். போர்வையில் அந்த கல்லை தூக்கி ரசூலுல்லாஹ்வே வைக்கிறாங்க. வச்சுட்டு 4 முனை இருக்கிறது அல்லவா, 4 கோத்திரங்களும் 4 முனைகளை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், அப்படியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தான் கைப்பட எடுத்து அந்த கல்லை அந்த இடத்துல பொருத்துறாங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் பொருத்துனாங்க அந்த கல்லை. அதுக்குன்னு ஒரு பெரிய விசேஷமான தன்மைகள் கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரியணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதில் அடுத்து நீங்கள் வாங்க, வரலாற்று பூர்வமாக ஆட்சியாளருடைய லெவலில் பார்த்தீங்கன்னா பைத்துல் மக்திஸினுடைய உரிமை உண்மையில் யாருக்கு என்பதை நிரூபிக்கின்ற கடமை இருந்தது. பைத்துல் மக்திஸினுடைய உரிமை யாருக்கு, எப்படி, அது யார் மூலியமாக இந்த உரிமைகள் நியமிக்கப்படும் அல்லது சொல்லப்படும் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க பாருங்க, இந்த பைத்துல் மக்திஸை பொறுத்த மாத்திரத்தில் தேவாலயம் இருக்கிறது, யூதர்களுக்கு என்ற ஆலயம் இருக்கிறது, யூதர்களுக்கு ஒரு பண்பட்ட ஆலயம் இருக்கிறது, மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் இருக்கிறது,
அவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆலயம் இருக்கிறது. ஆனால் யாருமே என்ன சொந்தம் கொண்டாடல, மைதுல் அக்ஸாவை யாரும் சொந்தம் கொண்டாடலைங்க. சுப்ஹானல்லாஹ். யாருமே மைதுல் அக்ஸா எங்களுக்கு சொந்தம் யூதரோ கிறிஸ்தவர்களோ சொல்லல. ஆனா இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அதுக்கு தான் மைதுல் அக்ஸாவை நோக்கி தான். மைதுல் அக்ஸாவை யாரும் சொந்தம் கொண்டாடல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் கரம் கொண்டு அந்த இடத்த ஓடி வர்றாரு ஃபாதர், மற்றவங்க எல்லாம் ஓடி வர்றாங்க. என்ன நீங்க கலீஃபா, நீங்க போய் எப்படி இங்க கூட்டுறீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஓடி வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவர் எல்லாத்தையும் தள்ளிட்டு அவரே வந்து அவ்வளவையும் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் அள்ளிட்டு அந்த இடத்தில் மைதுல் அக்ஸா, இந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தொலை வைத்தார்கள். எங்க மேராஜ் போறப்ப அந்த தொழுகை நடந்தது. அந்த இடத்துல இமாமத்தாக யார் நிற்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று தொலை வைக்கிறார்கள். அவரோடு வந்த அத்தனை பேரும் பின்னாடி அணிவகுத்து நிற்கிறார். ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நிற்கிறார். அவர்களுக்கு வழிவிட்டு கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு பாதுகாப்பாக நிற்கிறார்கள். அங்கே தொழுகை நடைபெறுகிறது என்பதை பார்க்கிறோம். அதுவும் மைதுல் அக்ஸாவை மையமாக கொண்டுதான் நடந்தது. அதான் மிக முக்கியமான செய்தி. மைதுல் அக்ஸாவை தான் நோக்கி நடந்தது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல பைத்துல் மக்தஸினுடைய ஆலயத்துக்கு யாருமே உரிமை கொண்டாட வரவில்லை என்பது இதிலிருந்து தெரியுது. எவனும் வரல, யாரும் வரல. அது எல்லாத்தையுமே இவங்க படுத்தினாங்க. பைத்துல் மக்தஸ் சென்றது யாரெல்லாம் அந்த அந்த பாதையில் சென்றார்களோ, அந்த பாதையில் சென்றவர்கள் அத்தனை பேருமே வந்து உமர் ரலியல்லாஹு அந்த காரியத்தை பார்த்துவிட்டு ஸ்தம்பிச்சு நின்றார்கள். ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஆய்வாளர் சொல்கிறார், அதுதான் இன்னும் கொஞ்சம், அதாவது எப்படி இப்படியும் ஒரு உமரா, அப்படித்தாங்க கேட்க தோணுது. இப்படியும் ஒரு மனிதரா, அவருடைய போட்டிருந்த அங்கி இருக்கு பாருங்களேன், அங்கில 17 இடத்துல கிழிச்சல் இருக்கிறது. கிழிச்சல் இருக்குங்க. எவ்வளவு பெரிய மனிதர்! அது எவ்வளவு பெரிய ஒரு நாட்டை பிடித்த பின்பு அந்த நாட்டினுடைய திறவுகளை ஒப்படைப்பதற்கு அவர் வந்தால் தான் கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள். அப்படி கொடுக்கப்படுகின்ற காட்சிக்கு வருகிறார். அப்போ ஒரு நல்ல தூக்கி மேல ஒரு அங்கியை போட்டுக்கிட்டு வரல, அவர் போட்டிருந்ததுல அத்தனை கிழிச்சல்கள், 17 கிழிச்சல் இருந்தது. பக்கத்தில் இருந்த ஃபாதர் சொல்றாரு, எங்களுக்கு 19 கிழிச்சல் என்று சொன்னார்கள், 2 கிழிச்சல் எங்கேன்னு தெரியலையே அப்படிங்கிறப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரித்துக் கொண்டே தன்னுடைய வலது கையை தூக்கினார்கள். கம்காடு பக்கத்தில் 2 கிழிச்சல் இருந்துச்சு. இப்படி ஒரு ஏழ்மையான தலைமை அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கியதுங்க. அற்புதமான ஒரு தலைமைத்துவம் சாதாரணதா? எப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை உருவாக்கினார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அல்லல்ல குறையாத சொத்துக்கள் இருந்தது. நபித்துவம் வருகின்ற வரையிலும், நபித்துவத்தை பெற்றுக் கொள்கின்ற வரையிலும் செல்வ சீமாட்டி கதீஜா நாயகி அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சத்தியத்தை சொல்ல 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 எவன் அப்பா விட்டு காசை வச்சே சொல்லல, தான் சொந்த காசு முற்றிலுமாக இழக்கிற அளவுக்கு வந்தாங்க. ஒரே ஒரு ஆட்டு தொழுவங்க, 100 ஆடுகள் கொண்ட ஒரு சின்ன கூட்டம், 100 ஆட்டில் ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னு வைங்க, அந்த குட்டி எத்தனை குட்டி பொறுகிறதோ அத்தனை பெரிய ஆட்டை எடுத்து அறுத்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அதுதான் அவர்கள் வீடுகளுக்கு உணவு. அவர்கள் வீடுகளுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும். ஏன் சாதாரணமாக இருந்துச்சா?
அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய அந்த சாம்ராஜ்யம் சாதாரணமாக இருந்ததா? மிகப்பெரிய வல்லரசு. கிரேக்கும் ரோமும் கீழே சாய்ந்து கிடந்த வல்லரசு. அப்படிப்பட்ட வல்லரசனுடைய நாயகன் கஜானாவில் குமிஞ்சு கிடைச்ச ஒரு பிட்டு தன்னுடைய பேரன் அசன் அவர்கள் ஒரு வாயிலே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வைத்து விட்டார்கள் என்பதை கையை உள்ள விட்டு துப்ப சொன்னாங்க. அந்த அளவுக்கு பேணுதல். மக்கள் காசு மக்களுக்கு, மக்கள் பணத்தை ஒரு காலமும் எடுக்கக்கூடாது என்பதை கட்டமைப்பாக சொல்லி தந்தார்களே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். வேற எதுல நீங்க பாராட்டுவீங்களோ இல்லையாங்க, சவுதிக்காரன் அல்லாஹ் தாலா இந்த நிலைமைக்கு வைத்திருக்கிறான் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் இதாங்க. அவன் சொந்த காசுல எது வேண்டாலும் பண்ணுவாங்க. கஜானாவில் காசு எடுக்க மாட்டான். கஜானாவில் இருந்து காசு அவனுடைய சொந்த காசு. சல்மான் ஆகட்டும், சல்மானுக்கு முன்னாடி அப்துல்லா ஆகட்டும், அப்துல்லாவுக்கு முன்னாடி ஃபஹத் ஆகட்டும், ஃபஹதுக்கு முன்னாடி ஃபைசல் ஆகட்டும், யார் எந்த மன்னனாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தனை மன்னர்கள் சவுதியை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டு இந்த நிமிஷம் வரையிலும் சல்மான் இப்னும் முகமது பின் சல்மான் இன்றைக்கும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஒத்த நயா பைசா கஜானாவிலிருந்து இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மதீனாவை கௌபத்துல்லாவையும் சிறக்க செய்வார்கள். கௌபத்துல்லா போயிருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். கௌபத்துல்லாவுடைய டவர் பார்த்துருக்கீங்களா? டவர் தெரியுமா? என்னது டவர் இருக்கா இல்லையா? மிகப்பெரிய டவர் இருக்குங்க. முன்னாடிலாம் கிடையாது, டவர் கிடையாது. இன்னைக்கு டவர் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் அப்துல்லா டவர். அந்த டவர் இருக்கு பாருங்க, டவர் யாருக்கும் சொந்தமானது இல்லை. உண்மையிலே அப்துல்லாவுடைய சொந்த பணம், மன்னர் அப்துல்லாவுடைய பணம். ஆனால் அப்படியே அவர் வக்ஃப் செய்தார். எப்படி வக்ஃப் செய்தார் தெரியுமா? அதில் கிடைக்கின்ற பணங்கள் அத்தனையும் கௌபத்துல்லாவுடைய பராமரிப்புக்காக செலவிடப்பட வேண்டும். கௌபத்துல்லாவுடைய பராமரிப்புகளுக்காக செலவிடப்பட வேண்டும். அந்த அளவுக்கு அந்த மன்னர்கள் வாழ்ந்ததுனால தான் என்னமோ அல்லாஹ் தாலா இன்றைக்கு விட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். சில வரம்பு மீறல்கள் இருக்கிறது, சில மீறுறாங்க, ஆங்காங்கே சில பிரச்சனைகள் வந்தது. இன்னும் சொல்ல போனால் வேற மாதிரிலாம் பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் இன்றைக்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு யூனியன் லீக், அதாவது 7 நாடுகளுடைய லீக் இருக்கிறதே, இன்றைக்கி லீக் ஒருமித்த குரலோடு குரல் கொடுக்கிறது. அந்த காசாவுக்காக தங்களுடைய குரலை ஓங்கி ஒலிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இது அத்தனையும் நிகழ்வதற்கு எது காரணம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு தந்த பாதை. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா, இது பைத்துல் மக்தீஸினுடைய அந்த லெவலை எல்லாத்தையும் பார்த்துட்டு தொழுதுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த யூதர்கள் உள்ளே நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்ற காலத்தில் யூதர்கள் உள்ளே நுழைவதற்கு தடை. கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், யூதர்களுக்கு தடை இருந்தது, உள்ளே நுழையக்கூடாது என்ற நிலை இருந்தது. இதில் மாத்திரம் இல்லை, எந்த விதமான ஆலயத்தையும் முஸ்லீம்கள் இடிக்கலை. அதே போல் எந்த விதமான ஆலயத்தையும் முஸ்லீம்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது. யூதர்களுடைய ஆலயங்கள் எதையும் முஸ்லீம்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அதை தங்களுடைய கட்டடங்களாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது, தங்களுடைய வீடுகளாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. அது ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சில ஆட்சியாளர்கள் மாறுகிறார்கள், சில காட்சிகள் மாறுகிறது. முஸ்லீம்கள் எப்போவுமே கொஞ்சம் பெருந்தன்மையான மக்கள், எதையுமே பெருந்தன்மையாக பார்ப்பாங்க. அந்த பெருந்தன்மையாக பார்க்குறதுடைய விளைவு என்னடான்னா, அப்படி மெதுவாக பார்க்குறப்போ நல்லா தானே யூதர்கள் பாவமாக இருக்குதே, அங்கங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான்ல,
சின்ன சின்ன கடைகணிகளை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பான்ல, பொட்டி கடை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பான் இல்லையா? யூதர்கள் எப்பவுமே ஊடுருவது அப்படி தான் ஊடுருவான். அவன் எல்லாம் என்ன செஞ்சானுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றப்ப பாவப்பட்டு அந்த மன்னர்கள் யூதர்கள் குடியிருக்கலாம் எங்க ஜெருசலத்தில். வாயில் மண்ணள்ளி போட்டது யாரு? வேற எங்கேயோ உள்ளவன் இல்லை, வேற எவனோ ஒருத்தன் வந்து நமக்கு வாயில் மண்ணள்ளி போடலை. மண்ணள்ளி போடுறதே யாரு? நம்ம மக்கள்கிட்ட உள்ள பெருந்தன்மை, முஸ்லீம்கிட்ட இன்னைக்கு இருக்கிற பெருந்தன்மை. நம்பி நம்பி நம்பித்தானுங்க ஏமாறுறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்புறோமுங்க. இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, இந்த நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்ன? காங்கிரஸை விட்டால் வேற வழி இல்லை, இங்கே திமுகவை விட்டால் வேற வழி இல்லை. யார் இருக்கிறார்? அல்ல இல்லை, வரமாட்டேங்குது, வேற வழி இல்லையே. நம்ம ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் போக வேண்டுமே, நம்புறோம். பெருந்தன்மை, இந்த பெருந்தன்மையை ஆட்சியாளர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுக்கு சாதகமாக்கிறான், சாதகமாக பயன்படுத்தினான். அதனுடைய விளைவுகளை நம்ம சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி அவர்கள் வாழ அனுமதிக்கப்பட்டார்கள். உமர் அல்லாஹ்வோடு நபித்தோழர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனில் பாண்டித்துவம் பெற்றவர்கள், ஹதீஸ் கலையிலே விற்பனர்கள். அதே போல நபி மொழியிலே இந்த அளவுக்கு பிறருக்கு எடுத்து சொல்கின்ற அளவுக்கு, பாடம் நடத்துகின்ற அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, உமர் அல்லாஹ்வுட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. நாங்கள் ஜெருசலத்திலே வாழ்ந்துக்கிறோம், இங்கேயே நாங்கள் வாழ ஆரம்பிக்கிறோம். ஏன் ஜெருசலத்தில் இவ்வளவு பிடிப்பான மக்கள் இருக்காங்கன்னு இப்போ புரியுதா? ஈமான் உள்ள மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, எந்த நிலைமையிலையும் இங்கே ஈமானை விட்டு கொடுக்க மாட்டோம்டா. நாங்கள் அப்படி சொல்லி நிற்கிறான் பாருங்க. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள், முதியவர்கள் வரையிலும், ஆண்கள் இருந்து பெண்கள் வரையிலும் அத்தனை பேரும் அணிவகுத்து நிற்கிறார்களே. அதுக்கு என்ன காரணம்னா, அப்போ போட்டது அவங்க அத்தனை பேரும், விற்பனர்கள் அத்தனை பேரும் அங்கேயே தங்கினார்கள். பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள், மதர்சாக்களை உருவாக்கினார்கள். அவர்கள் அத்தனை பேரும் மனனம் செய்யக்கூடியவர்களாக உருவாக்கினார்கள். அத்தனை பேரும் ஹாப்சாக்களாக உருவாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் அங்கே நிகழ்கிறது. இவர்கள் ஒருவரை வந்து ஜெருசலத்தினுடைய ஆளுநராக உமர் அல்லாஹ் நியமிக்கிறாங்க. அதிலேயே பாண்டித்துவம் பெற்ற, ஒழுக்க ரீதியாக சிறந்த ஒருவரை அவர்கள் கூப்பிட்டு முன்னாடி வச்சு, நீங்கள் தான் ஆளுநர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிக தலை சிறந்த ஒரு அறிஞர் அங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் வாழ்ந்தார். அவருடைய வழிகாட்டுதலிலே அற்புதமான ஒரு ஆட்சி நிகழ்ந்தது. அது ஒரு இஸ்லாமிய கல்வி பீடமாக மிகப்பெரிய அளவிலே வரம் பெற்றது என்று சொல்ல வேண்டும். உமையாக்களுடைய பேரரசினுடைய நிறுவிய அந்த முஆவியா அவர்களுடைய தனது தலைநகரமாக ஜெருசலத்தை மாற்றினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். தலைநகரமாக எப்படி ஜெருசலம் மாற்றப்பட்டிருக்கிறது, முஆவியாவினுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது, அதை பற்றிலாம் ஒரு பெரிய சரித்திர சான்றுகள் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இருந்தாலும் இதற்கு பின்புதான் சில்வை யுத்தம் ஆரம்பிக்கிறது. சில்வை யுத்தம் 1, 2, 3 ஆரம்பிக்குது. இந்த யுத்தங்கள் ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 32,000 பேர், அதாவது 31,988 பேர் நேற்று இரவு வரையிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மௌத்தாயிருக்கிறார்கள், சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கட்டும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கட்டும், அந்த மாபெரும் சொர்க்கத்தை கொடுக்கும், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கட்டும் என்று துஆ செய்யுங்க. மறந்துடாதீங்க. அல்லாஹ்ட்ட வந்து நிறைய கேளுங்க, கேட்கக்கூடிய நேரம் நிறைய கேளுங்க. நானும் எவ்வளோ வேகமாக போகணுன்னு தான் நினைக்கிறேன், என்னால் முடியலை. 2 பக்கத்துக்கு மேலே போகிறதே எனக்கு நான் கஷ்டப்படுறேன். ஏன் கஷ்டப்படுறேன்னா, இதெல்லாம் சொல்லாமல் போய்விடுவோமோ, இதெல்லாம் விடுபட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சமே வந்து காரணமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு வேகமாக நான் கொண்டு செல்கிறேன். இன்னைக்குள்ள கேள்வி பதில் இருக்கிறது. அந்த கேள்வி பதில் நீங்களே பதில் சொல்லலாம். அது இங்கே உள்ளவங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்களா, நீங்களாம் தாராளமாக பதில் சொல்லலாம். அதில் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் 11
நோம்புகளை முடித்துவிட்டு 12வது நோம்பினுடைய தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம். 12வது நோம்புடைய துவக்கமாக இருக்கிறது. அதாவது கௌபத்துல்லாவில் இருக்கும் கல்லை முத்தமிடும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்லி முத்தமிட்டார்கள் என்கிற அந்த இது அற்புதமான இதுதான். அந்த நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த கேள்விகள் அத்தனையும் நாம் தெளிவான பதில்களை எடுத்து வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.